கட்டடம் கட்டிடும் சிற்பிகளா, கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்கா. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள். ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். அந்நாளிலே கேள்விப்பட்டீரோ, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை நான் துரத்தி விடுவேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, ஒரு வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய தகப்பன் மூலமாக ஒரு பரிசோதனை செய்து பார்க்க அவனை நடு காட்டுக்குள் அழைத்து செல்கிறான். இருள் சூழ்ந்த அந்த காட்டில் கொடிய மிளகுகள், மிருகங்கள் எல்லாம், உயிரை பறிக்கின்ற மிருகங்கள். ஆனால் அவன் தந்தையோடு செல்கிறான். ஏனென்றால் அந்த சோதனைக்கு அவன் உட்பட்ட பிறகுதான் தன்னுடைய தந்தையின் மகனாக அவன் வர முடியும் என்று சொல்லி நம்பிக்கைக்குரிய அந்த நிலையை அவன் அடைந்து கொள்ள, பெற்றுக்கொள்ள அந்த பயிற்சியை வைக்கிறான். நாமும் கூட அநேக நேரத்தில் கடவுளை நாம் பரீட்சை வைக்கிறோம். கடவுளே, நீர் எனக்கு இந்த காரியத்தை செய்தால் நான் இந்த செயலை நான் உனக்கு பொருத்தனையாக செய்வேன் என்று நாம் கடவுளோடு நாம் உடன்படிக்கை செய்கிறோம். எதற்காக? நன்மைகளுக்காக, அற்ப லாபங்களுக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக, அழிந்து போகிற சுகவாழ்வுக்காக. ஆனால் ஆண்டவரோ இந்த யோசுவாவை குறித்து சொல்லும்போது, கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் நான் இவர்களை துரத்துவேன். இன்றைக்கு நமக்கு எதிராக வருகின்ற எதிரிகள் வெளியிலே இல்லை. அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டு, நம்மோடு பழகிக்கொண்டு, நம்மோடு பேசிக்கொண்டு, நமக்கு உதவி செய்வதைப் போல அவர்கள் உதவிகளை செய்து கொண்டு நம்பிக்கைக்குரிய எதிரிகளாக இருக்கிறார்கள். நம்பிக்கைக்குரிய எதிரிகளாக இன்றைக்கு நம்முடைய அருகில் இருக்கிற அனைவரும் இருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த பகுதியில் யோசுவாவை பற்றி ஆண்டவராகிய கடவுள் சொல்லும் பொழுது, கடவுளிடத்தில் அவன் வைக்கின்ற நிபந்தனை, நீர் என்னோடு இருப்பாரானால். அப்பொழுது தான் யோசுவா அவனிடத்தில் சொல்லி காலேப்பை அழைத்து அவனுக்கு எப்ரோனை சுதந்திரமாக கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் இந்த உலக வாழ்வுக்குரிய விசுவாசமாக இருக்கிறது. பரலோகத்துக்குரிய விசுவாசமாக, பயங்களை எல்லாம் தூர எரிகின்ற விசுவாசமாக இல்லை என்பதுதான் கவலைக்கு உரிய செயலாக இருக்கிறது. அன்பான இறை மக்களே, இந்த அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கடவுள் நம்மோடு இருப்பாரானால் என்ற கேள்விக்குறி, சந்தேகம் இந்த வார்த்தையிலே காணப்படுகிறது. அந்த சந்தேகத்தை விட்டு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். யோசுவாவை 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதனாக அவன் இருக்கும் பொழுதுதான், அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் மேல் வைக்கின்ற நம்பிக்கை அவனை விட்டு விலகாமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை திடீரென்று தடம் புரளுகின்ற வாழ்க்கை, தரம் கெட்ட வாழ்க்கை, தகுதியற்ற வாழ்க்கை வாழுகிறோம். காரணம் என்ன? கடவுள் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம். அப்படி ஒருவேளை கடவுள் இருந்தால் என்னுடைய சுக வாழ்வுக்காகவும் என்னுடைய நன்மைக்காகவும் இந்த உலக பிரகாரமான அதிசயங்களை, அற்புதங்களை பார்க்கும்படியாக அவர் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் அழிந்து போகின்ற அற்ப வாழ்வுக்கு இன்றைக்கு நம்மை சுற்றி நம்பிக்கைக்குரிய எதிரிகளை, துரோகிகளை கொண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கடவுள் வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆதியாகமத்தில் ஆபிரகாமை நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கடவுளுடைய சமூகத்தில் இந்த சிந்தைகளோடு நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த நாளை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவார். இன்றைக்கு
பெண்கள் சமத்துவ நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாள் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கு அமெரிக்கா பெண்களுக்கு வழங்கப்படும் உரிமைகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு திருநாள். உரிமைகளில் வாக்களிக்கும் உரிமை அடங்கும். பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கிய அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்தில் 19வது திருத்தத்தை நிறைவேற்றப்பட்டதை நினைவுகூறுகிறதான் பெண்கள் சமத்துவம் நாளாக நினைவுகூரப்படுகிறது. இது 1878ஆம் ஆண்டு இதனுடைய முதல் திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு US காங்கிரஸ் ஆகஸ்ட் 26 மகளிர் சமத்துவ நாளாக நியமிக்கப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே கடவுளும் நாமும் ஒன்றாயிருக்க, உலக படைப்பனைத்தும் அவரோடு இருக்க நம்பிக்கையோடு ஆண்டவர் என்னோடு இருக்கிறீர் என்ற சிந்தையோடு இந்த நாளை துவங்குவோம். கடவுளை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, உங்களுடைய இரக்கத்தாலும் அன்பாலும் இந்த புதிய நாளை காண எங்களுக்கு உதவி செய்து, இந்த நாளிலும் கூட அநேகர் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் நீர் எங்களோடு இருக்கிற காரணத்தினால்தான் நாங்கள் இன்று நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்தமான கிருபையாக இருக்கிறது. கடவுளுடைய அனுக்கிரகம் எங்களோடு இருக்கிற சுவாமி. அந்த ஆசீர்வாதத்தினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்கள் ஆலோசனை சங்க செயலர், பேராயர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் உடைய திருக்கரம் கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.